அண்மை செய்தி. டெல்லிக்குள் விவசாயிகளை அனுமதிக்க மறுப்பதால் ரயில்களில் செல்ல முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுக்க போலீசார் ரயில்களை கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா வணக்கம். மத்திய அரசோடு நடைபெற்ற 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தீர்வு எட்டப்படாதப்போ தற்போது மத்திய அரசிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? விவசாயிகளோட நோக்கம் தற்போது என்ன திட்டம் அவங்க வச்சிருக்காங்க? வணக்கம். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றும்படி மத்திய பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் டெல்லி செலோ என்ற போராட்டத்தை விவசாயிகள் அமைப்புகள் அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு பஞ்சாப் மாநிலம் விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதி டெல்லியை நோக்கி புறப்படும் பொழுது பஞ்சாப் ஹரியானா எல்லை உட்பட்ட ஷம்பு எல்லையில் அங்கே பாதுகாப்பு படையினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அங்கே அவர்கள் தற்காலிக முகாம் அமைத்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை வரை 4 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது. மேலும் குறைஞ்சபட்ச ஆதார விலைக்கு 5 பொருட்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் அளித்தார்கள். இருந்த போதிலும் மத்திய அரசின் பரிந்துரைகளை விவசாயிகள் அமைப்பு ஏற்கவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியிலிட்டது. இதனால் நாளை 11 மணி அளவில் தங்கள் போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதற்குள் மீண்டும் மத்திய அரசு பேச்சுவார்த்தைகள் அழைத்தால் நாங்கள் பேசுவோம், ஆனால் எங்களது போராட்டம் அமைதியான வேளையில் தான் தொடங்கும் என விவசாயிகள் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அங்கே எல்லை பகுதியில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க காரணத்தினால் அவர்கள் டெல்லிக்குள் செல்வதற்கு ரயில்களை பயன்படுத்தி அதன் மூலம் செல்லலாம் என திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த பஞ்சாப் ஹரியானா எல்லை பகுதிகளிலே ரயில்வேயில் போலீஸ் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த டிராக்டரில் அவர்கள் செல்லும் பொழுது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிட்டு போலீசார் அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். அதற்கும் அவர்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்புடன் செல்வதற்கான திட்டமிடலும் விவசாய அமைப்புகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.